இந்த 6வது தடவை என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா 6000 கோடி ரூபாய்க்கு மேல அவருக்கு வந்து ஆஸ்திரேலியாவில் சுரங்கம் தோன்றதுக்காக நிதி ஒதுக்கி கொடுத்திருக்காரு. இது போக ஆஸ்திரேலியாவில் வாழ் இந்தியர்களிடம் போய் கழிப்பறை கட்ட உதவுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு, கேட்டிருக்காரு. இவ்வளவு காசு ஒரு தனிநபருக்கு தொழில் தொடங்குறதுக்கு, ஆஸ்திரேலியாவில் தொடங்குறதுக்கு அவன் 400 கிலோமீட்டருக்கு ரயில் பாதை வேற போட போறான்னா, ஆஸ்திரேலியாவில் ரோடு எல்லா சேவையும் தனியா கட்ட போறான். இவ்வளவுக்கும் மோடி வந்து SBI மூலமா கடன் வழங்க போறாரு. ஆனா இங்க ஒரு அடிப்படை வசதி கூட இல்லாத ஒவ்வொரு சேரி பகுதியிலையும் போய் பார்த்தீங்கன்னா அங்கே ஒவ்வொரு அடிப்படை வசதிகள் கூட இல்லை. இங்கே கழிப்பறை கட்டுறதுக்கு மட்டும் ஆஸ்திரேலியா வாழ் இந்தியர்கள் வந்து உதவி செய்யணுமா. இதுக்கு மேலே இப்போ நோக்கியா கம்பெனியை பற்றி இவ்வளோ விவரமாக அறிக்கை கொடுத்துருக்கோம். அது போல் இன்னும் இதை பற்றி பேசுகிறதுக்காகவும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் மேலும் நமக்கு தேவையான அமைப்புகளை உருவாக்கி கொள்வதற்காகவும் இளந்தமிழர் இயக்கம் வந்து இங்கே இருக்குது. அதுபோல் இப்போது இங்கே உதவிகள் செய்த அனைத்து நண்பர்களுக்கும், இந்த மைக் செட் போட்டு கொடுத்தவங்க, ஆவணப்படம் போட்டவர்களுக்கும் அனைவர்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.